Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டை பாஸ்தா அல்லது எக் பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோம். நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான எக் பாஸ்தா ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு பாஸ்தா குக் பண்ண போகிறேன். அதுக்கு ஈக்குவல் அளவு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பாஸ்தா என்ன டைப் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் பாஸ்தா, க்ளூட்டன் ஃப்ரீனாலே நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதனால் நல்லது. கார்ன் பாஸ்தா வாங்கியிருக்கேன். நாங்கள் எப்போவுமே அந்த நார்மல் அந்த மைதா மாவில் பண்ணுற பாஸ்தா வாங்குவோம். இந்த டைம் கார்ன் பாஸ்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பாஸ்தா 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். அதோட ஷேப் பாருங்கள், ஒரு சிப்பி மாதிரி அழகாக இருக்குல்ல. இந்த பாஸ்தா நிறைய ஷேப்பில் கிடைக்கும். எங்களுக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த ஷேப் வாங்குவோம். அடுத்து இன்னொன்று ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த ஷேப் வாங்குவோம். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, அது வந்து அந்த பாக்கெட்டில் எழுதியிருப்பாங்க. இப்போ 1.5 கப் பாஸ்தா அந்த தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறது மட்டும் எடுத்துருக்க மாட்டேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதிலே அந்த பாஸ்தா குக் ஆகிரும். கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது 2ஆக கட் ஆகணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா பாஸ்தா குழஞ்சிரும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணால் 2ஆக பிரியணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போது வேக வச்ச பாஸ்தாவை நல்லா தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதே பேன் நல்லா கழுவிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பின்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பச்சை மிளகாய் லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எக் மட்டும் ஆட் பண்ணி எக் பாஸ்தா பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வெஜ் பாஸ்தா பண்ணலாம். நம்ம இன்றைக்கி எக் பாஸ்தா பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது இன்னொரு வீடியோவாக நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், அதோட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை கடிச்சு சாப்பிட்றப்ப அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கின பின்னாடி ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி போடுறத விட அரைச்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை பிரித்து எடுத்து வச்சு சாப்பிட தேவையில்லை. இப்போது தக்காளி நல்லா வதங்கி அதிலேருந்து ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஆப்ஷனல் தான், இல்லை அப்படின்னு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது சோயா சாஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உடச்சி வச்சுருக்கிற 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் முட்டை வேகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை. சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டும் நல்லா மேட்ச் ஆயிரும். இந்த டைமில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ இந்த பாஸ்தா ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த முட்டையும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பாஸ்தா கலர் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணி ஒரு கலர் கிடச்சது பார்த்திங்கன்னா, அந்த கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தா நல்லா மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த எக்கும் பாஸ்தாவும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாசனைக்காக. மல்லி இலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.